ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ATtiny85 யூஸ் பண்ணி மீடியா அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் நாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ATtiny85 சேர்த்து ரோட்டரி என்கோடர், அப்புறமா ஜம்பர் ஒயர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜம்பர் ஒயர்ஸ்க்கு பதிலாக நார்மலான ஒயர்ஸை கூட யூஸ் பண்ணி டேரெக்டாக ATtiny85ஐயும் ரோட்டரி என்கோடரையும் சால்டரிங் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் அண்ட் மீடியா கண்ட்ரோலர் நாபோட என்க்ளோஷர் பாக்ஸ் செய்கிறதுக்கு 8 mm ப்ளைவுட்டும் அப்புறம் சில ஸ்க்ராப் உட்டன் ஃப்ரேம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோட்டரி என்கோடரோட நாபை உட்ல செய்கிறதுக்காக சர்க்குலர் ஹோல் சாவை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதான் நம்ம பண்ண போகிற கனெக்ஷனுக்கான சர்க்யூட் டயக்ராம். இதை பாஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரோட்டரி என்கோடரில் நான் ஜம்பர் ஒயர்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலான ஒயர்ஸை யூஸ் பண்ணி சால்டரிங் கூட பண்ணிக்கலாம். இதில் LED ஸ்ட்ரிப் ஆட் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான 5 volt பவர் அவுட்புட்டை நான் ATtiny85லேருந்து எடுத்திருக்கேன்.
என்க்ளோஷர் பாக்ஸ் செய்கிறதுக்கு வுட் அண்ட் பவர் டூல்ஸ் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியலனா கூட இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலர் நாபு இல்லைன்னா இந்த மாதிரியான ரோட்டரி என்கோடர் நாப்ஸே நம்ம லோக்கல் ரேடியோ ஷாப்பில் கிடைக்கும். அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ATtiny85 ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே Digistump.wikiங்கிற URL அவைலபிளாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம டிரைவர்ஸ் அண்ட் லைப்ரரிஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு மெயினாக Arduino IDE டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த JSON URL காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டால் ஆன Arduino IDE ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைலில் ப்ரிஃபரன்சஸில் அடிஷ்னல் போர்ட்ஸ் மேனேஜர் URLஸுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த JSON-ஐ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. Arduino IDE ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டூல்ஸில் போர்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது டைப் ஃபில்டரில் கான்ட்ரிபியூட்டடுங்கிற ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா Digistump AVR போர்ட்ஸ் அப்படிங்கிற லைப்ரரி விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Digistump AVR போர்ட்ஸ் லைப்ரரி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டூல்ஸில் போர்டில் Digistump AVR போர்ட்ஸுங்கிற ஆப்ஷன் விசிபிள் ஆகும். அதில் Digispark டிஃபால்ட் 16.5 MHzங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக Adafruit-Trinket USB Library டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். நமக்கு வந்து Trinket HID கோம்போ அண்டு Trinket கீபோர்டுங்கிற லைப்ரரி மட்டும்தான் தேவை. அது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் Arduinoவில் லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக Digistump Drivers'ை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி அதை Arduino IDE வழியாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதை கம்பைல் பண்ணிவிட்டு அப்லோட் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்லோட் கிளிக் பண்ண 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ATtiny85 மைக்ரோ USB வழியாக பிசியில் கனெக்ட் பண்ணிடணும். அது அப்லோட் கம்ப்ளீட் ஆனோன்னே டன் அப்லோடிங்கிற மெசேஜ் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப்போட ப்ரோக்ராமிங் பார்ட் முடிஞ்சிட்டு இனிமேல் டேரெக்டாக பிசியிலே செக் பண்ணி பார்த்துடலாம். கிளாக்வைஸ் சுற்றினா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றினா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ப்ளே பாஸுக்கு ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி கிளாக்வைஸ் சுற்றினா நெக்ஸ்ட்டு ட்ராக்கும், கிளிக் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் ப்ளே ஆகும். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.